முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு தயாராகி வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஒன்று, நீங்கள் எல்லோரும் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க. நான் பிடிஎஃப் இப்போ ப்ரிப்பேர் பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ அவங்க டைப் பண்ணி தர்றாங்க. நாம் ஒரு சாப்டர் முடிக்க உங்களுக்கு நான் அதுக்கான பிடிஎஃப்பையும் கொடுத்துட்றேன். தொடர்ந்து நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். அதை வச்சு அதுக்கப்புறம் பிடிஎஃப்பை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு குவிஸ், ஆன்லைன் குவிஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஒரு 21 கொஸ்டின் இருக்குது. இது வரைக்கும் நாம் நடத்தின பகுதியிலிருந்து அந்த கேள்விகள் அதில் கேட்கப்பட்டிருக்கு. ஒரு முறை நீங்கள் அதில் எந்த அளவுக்கு நாம் மதிப்பெண் பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத அதன் மூலமாக டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான 2 டாபிக் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற ஒரு டாபிக் அது தியரி பேஸ்டு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் கமிஷன்ஸ் அண்டு கமிட்டிஸ் இன் எஜுகேஷன், ரொம்ப முக்கியமான டாபிக். கொஸ்டின்ஸ் நிறைய வர்றதுக்கான, அதில் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அந்த 2 டாப்பிக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துருவோம். இன்றைக்கி வீடியோவில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் பிரெயின் ட்ரெயின், அறிவு புலம்பெயர்தல் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு இன்னொரு வார்த்தை மூளை வடிகால் அப்படின்னும் நம்ம சொல்கிறாங்க. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ஒரு கான்செப்டை உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவில் இப்போ நாம் உதாரணத்துக்கு நம்ம நாட்டை எடுத்துக்குவோம். இந்தியாவில் இந்திய அரசு தரக்கூடிய எல்லா சலுகைகளையும் வாங்கிக்கிட்டு இந்தியாவிலேயே ஃபுல்லாக படிச்சுட்டு, ஆனால் தன்னுடைய அறிவை மட்டும் வெளிநாடுகளுக்கு, நல்ல ஒரு வளர்ந்த நாடுகளில் போய் தன்னுடைய அறிவை பயன்படுத்துறது, அதுக்கு பேர் தான் அறிவு புலம்பெயர்தல்னு சொல்கிறோம். எல்லா சலுகையும் பெற்றுக்கொண்டது இங்கே, ஆனால் பயன்படுத்துறது மட்டும் வேறு நாட்டுக்கு பயன்படுத்துறது அறிவு புலம்பெயர்தல்னு சொல்கிறோம். ஸோ இதை தான் இங்கே சொல்ல வராங்க. த மைக்ரேஷன் ஆஃப் ஹைலி ஸ்கில்டு, நல்ல திறமையுடையவங்க, கற்றவங்க, இவங்கெல்லாம் எஜுகேட்டட் இண்டிவிஜுவல்ஸ் பர்டிகுலர்லி ஸ்டூடெண்ட்ஸு முக்கியமாக எல்லாம் நல்லா படித்து முடிச்சுட்டு ஃபார் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி, இதை விட நல்ல வாய்ப்பு எனக்கு வெளிநாட்டில் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளர்ந்த நாடுகளுக்கு போய் அங்கே தங்களுடைய அறிவை பயன்படுத்தி அந்த நாட்டை முன்னேற்றம் செய்கிறது பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். அதான் நன்கு கற்றவர்கள், திறமையுடையவர்கள், எந்த காரணத்துக்காக இங்கேயை விட நிறைய சம்பளம் கிடைக்கிது, நல்ல வேலை அங்கே எனக்கு கிடைக்கிது, வாழ்க்கை முறை சூப்பராக இருக்குது எனக்கு இந்த நாட்டை விட அப்படிங்கிற காரணத்தினால வேறு நாடுகளுக்கு போய் அங்கே தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறது பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் காசஸ் ஃபார் பிரெயின் ட்ரெயின், காரணங்கள். இந்த அறிவு புலம்பெயர்தல் ஏற்படுறதுக்கான என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சரியான வாய்ப்பு கிடைக்கல, என்னுடைய திறமைக்கும் தகுதிக்கும் ஏற்பட்ட அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இல்லை, அதனால் நான் வெளியே போகிறேன், அங்கே என்னை மதிக்கிறாங்க, நான் அங்கே பயன்படுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியானதாக இருக்குது. அதுக்கப்புறம் பெட்டர் சேலரிஸ் அண்டு லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ், நிறைய இதை விட இன்னும் அதிகமான சம்பளம் எனக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் அங்கே நல்லா இருக்குது, இங்கே குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொஞ்சம் எனக்கு இதாக இருக்குது அப்படிங்கிறவங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு எஜுகேஷன் அண்டு ரிசர்ச், நல்ல ஒரு முன்னேறிய கல்வி, இங்கே இருக்கிறத விட இன்னும் பெட்டராக எனக்கு வளர்ந்த நாடுகளில் கல்வி கிடைக்கிது. அதுக்கப்புறம் அங்கே ரிசர்ச் எல்லாமே நல்ல வேறு லெவலில் இருக்குது. ஸோ எனக்கு இங்கே இருக்கிறத விட அங்கே இருக்கிறது தான் பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் காரணமாக வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அண்டு லேக் ஆஃப் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இது சில இடத்துல இருக்குது, சில நாடுகளுக்கு இது பொருந்தும், இந்தியாவில் அந்த அளவுக்கு இது இருக்கா அப்படிங்கிறது தெரில. ஆனாலும் இதெல்லாம் ஒரு காரணம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியலில் நிலைத்தன்மை இல்லை. இப்போ இலங்கை மாதிரியான நாடுகளில் நம்ம இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தோம், புரட்சி உண்டாச்சு. பங்களாதேஷில் பார்த்துருப்போம் நம்ம, அங்கே ஒரு புரட்சிலாம் உண்டாச்சு. இப்போ இந்த மாதிரி சூழலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்போ அந்த நாட்டில் உரிய மரியாதை எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வெளிநாட்டுக்கு போவாங்க. பாதுகாப்பும் அங்கே எனக்கு கிடைக்கல, அதனால் நான் வேறு நாடுகளுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த அறிவு புலம்பெயர்தல் நடக்கிறதுக்கான காரணங்களாக இவை இருக்குது. இந்த அறிவு புலம்பெயர்தல் பிரெயின் ட்ரெயினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு லாஸ் ஆஃப் ஹியூமன் கேபிட்டல், திறமை மிக்கவர்களுடைய பங்களிப்பு சொந்த நாட்டுக்கு கிடைக்கல, அது ஒரு நாட்டுக்கு இழப்பு தான். இப்போ இந்தியாவில் படித்து அவர்களுடைய திறமை வெளிநாட்டுக்கு பயன்படுது, ஆனால் இந்தியாவுக்கு பயன்படுதா அப்படின்னு கேட்டால் இந்தியாவுக்கு அது ஒரு பெரிய இழப்பு தான் அப்படின்னு இதில் நம்ம சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் எக்கனாமிக் டிஸ்பேரிட்டிஸ், பொருளாதார ரீதியிலான ஏற்றத்தாழ்வுகள் நிகழுது. ஏன்னா இங்கே படிச்சுட்டு போகிறாங்க, அவங்களுக்கும் இந்தியாவிலேயே இருக்கக்கூடியவங்களுக்கும் 2 பேருக்குமான ஒரு பெர் கேபிட்டா இன்கம் எடுத்துக்கிட்டால் கூட ஒரு பயங்கர டிஃப்ரென்சியேஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கு இதுவும் ஒரு பெரிய காரணமாக அமையுது. அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு இன்னோவேஷன் அண்டு ரிசோர்ஸஸ், புதுமைகள், கண்டுபிடிப்புகளில் எல்லாமே குறைவு. ஏன்னா இங்கே இந்த நாட்டில் இருந்து கண்டுபிடிக்க வேண்டியவங்க புதுமையாக ஏதாச்சும் ஒன்று ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி செய்கிறவங்க எல்லாருமே வெளிநாட்டுக்கு போய் அந்த நாட்டுக்காக சேவை செய்யும்போது அப்போ நம்ம நாட்டுக்கான
நிறைய புதுமைகள் கண்டுபிடிப்புகள்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத சொல்லிடும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் ஆன் பப்ளிக் ரிசோர்ஸஸ், நாட்டினுடைய வளம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது, இழப்பு ஏற்படுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ ஒரு மாணவருக்கு இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் கல்வி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மாணவருக்கு அரசு செலவு செய்யக்கூடிய தொகை இந்த நாட்டிலேயே அவங்க வந்து படிச்சுட்டு நாளைக்கு இந்த நாட்டுக்காக நம்ம நாட்டிலே இருந்து அவங்களுடைய திறமையை பயன்படுத்தினாங்கன்னா அது நாட்டுக்கு வருவாய், ஒரு திறமை கிடச்சிருக்குன்னு அர்த்தம். இவங்க இங்கே படிச்சுட்டு அரசு செலவில் எல்லாமே கிடச்சி வாங்கிக்கிட்டு சலுகைகள்லாம் பெற்றுட்டு, ஆனால் அவங்களுடைய திறமையை வெளிநாட்டில் காட்டும்போது அது நாட்டுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லிடும். ஸோ இதுதான் வந்து இந்த அறிவு புலம்பெயர்தல்னால நடக்கக்கூடிய விளைவுகள், பிரச்சனைகள் எந்த நாட்டுக்கு ஏற்படுறது. ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் கேள்வி எப்படி வரலாம் அப்படின்னா, இந்த காரணங்களை வச்சு கேள்வி வரலாம். எது ஒன்று பிரெயின் ட்ரெயினுக்கு காரணமாக இருக்குது, இல்லைனா எது காரணம் அல்ல அப்படிங்கிறது, கீழ்கண்டவற்றில் எது காரணம் அல்ல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரலாம். ஸோ இது பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு நல்லா படிச்சுட்டு இங்கேருந்து வெளிநாட்டில் போய் ஒருத்தங்க வேலை செய்கிறாங்க, அங்கே சர்வீஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பேர் அப்படின்னா அதுக்கு என்ன பேர் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம். ஸோ இதுதான் பிரெயின் ட்ரெயினில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான தலைப்பு வந்து கமிஷன்ஸ் அண்டு கமிட்டிஸ் இன் எஜுகேஷன். கல்வி ரீதியில் என்னென்ன ஆணையங்கள், என்னென்ன குழுக்கள் வந்து நம்ம இந்திய அரசு சார்பாக போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் 2 வகையாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று, சுதந்திரத்துக்கு முன்பு என்னென்ன கல்வி குழுக்கள் இருந்துச்சு, சுதந்திரம் கிடைச்ச பின்னாடி என்னென்ன கல்வி குழுக்கள் போடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ சுதந்திரத்திற்கு முன்பு ஃபஸ்ட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1901 சிம்லா கல்வி மாநாடு வந்து ஒன்று நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 1902 கர்சன் பிரபு அவங்கள வச்சு இந்தியன் யூனிவர்சிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1911 இதை வந்து நீங்கள் கால வரிசையாக எழுதிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் 1911 கோகலே அவங்க வந்து மத்திய சட்டசபையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கட்டாய ஆரம்ப கல்வி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஆனால் அந்த தீர்மானம் வந்து குறைந்த எண்ணிக்கையில் நபர்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அது வந்து தீர்மானம் வந்து சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதோட முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் 1921 ஆரம்ப கல்வியை வந்து இந்தியர்கள்கிட்ட அந்த பிரிட்டிஷ்காரங்க வந்து ஒப்படைக்கிறாங்க. அப்போ வந்து இரட்டை ஆட்சி முறை இருக்குது. ஆங்கிலேயர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க முக்கியமான துறைகள்லாம் அவங்க வச்சுக்கிட்டு முக்கியம் இல்லாத துறைகளெல்லாம் இந்தியர்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதில் கல்வியும் முக்கியம் இல்லாத துறையாக வச்சு ஆரம்ப கல்வி இந்தியக்காரங்ககிட்டயே கொடுத்துருங்க பார்த்துக்கட்டும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஹர்டாக் கல்விக்குழு அப்படின்னு 1929 ஒன்று பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இரட்டை ஆட்சி முறையில் உள்ளாட்சி நிறுவனங்கள் வந்து கல்வியை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்தது. அதில் இவங்க 1929 உள்ளாட்சி நிறுவனங்கள்லாம் இந்த பஞ்சாயத்து இதெல்லாம் அமைப்புகள்லாம் எப்படி இயங்குது, கல்வியை எப்படி கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த இதில் வந்து அவங்க வெரிஃபை பண்ணாங்க, மானிட்டர் பண்ணாங்க. அடுத்து நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு டைட்டில் வந்து வுட்ஸ் டிஸ்பேட்ச், அதாவது வுட்ஸ் அறிக்கை 1854 முக்கியமானது பார்த்துக்கோங்க. இந்த வுட்ஸ் அறிக்கையை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா, அதாவது ஒரு மிகப்பெரிய சாசனம் இந்திய கல்வி இதில் வந்துட்டு ஒரு பெரிய திருப்பு முனையை உண்டாக்குனது. இது கடைசி பாயிண்ட்டாக போட்டிருக்கோம். இந்த திருப்பு முனையை உருவாக்குனது வந்து கல்வி வளர்ச்சியில் இந்த வுட்ஸ் டிஸ்பேட்சோட பங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புதிய கல்வி முறை இந்தியாவில் வந்து அமையணும் அப்படிங்கிறத வந்து அதுக்கு அடிப்படையாக அமைஞ்சது வந்து இந்த வுட்ஸ் அறிக்கை தான். அதை வந்து கல்வி முறை புதுசாக அமையணும், நியூ எஜுகேஷன் மெத்தட்ஸ் வரணும், அதில் நிறைய சீரமைப்புகள்லாம் பண்ணணும், நிறைய இவங்க வந்து நம்ம அதுக்கு முன்னாடி திண்ணைப்பள்ளிகள் இந்த மாதிரி இருந்ததெல்லாம் இன்னும் ஒரு முறைப்படுத்தி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்த வுட்ஸ் டிஸ்பேட்சில் நமக்கு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வட்டார மொழி, தொழிற்கல்வி இதெல்லாம் வந்து பாடத்தில் இருக்கலாம், சப்ஜெக்டாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து இந்த வுட்ஸ் அறிக்கை தான் வந்து சொல்கிறாங்க, வெர்னாகுலர் லாங்குவேஜ் அப்படிங்கிற கான்செப்டில். அதுக்கப்புறம் ஸ்கூலு அப்படின்னு வந்தாவே தொடக்கப்பள்ளி இருக்கணும், மேல்நிலை கல்வி கிடைக்கணும், அதுக்கப்புறம் பல்கலைக்கழக கல்வி அப்படின்னு ஒன்று கிடைக்கணுங்கிறதெல்லாம் இந்த நிலையங்கள்லாம் உருவாக்கணும் அப்படிங்கிறதும் இந்த அறிக்கை மூலமாக நம்ம எல்லாருக்கும் கிடைக்க வருது. ஸோ அதனால தான் இந்த அறிக்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்திய கல்வி வளர்ச்சியில் ஒரு பெரிய திருப்பு முனையான அறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது 1882 ஹண்டர் கமிஷன் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. அதாவது ஹண்டர் கல்விக்குழு அப்படின்னு சொல்லிட்டு சர் வில்லியம் ஹண்டர் அப்படிங்கிறவர் தான் இதுக்கு தலைமை ஏற்றிருக்கிறாரு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியன் எஜுகேஷன் கமிஷன், இந்திய கல்விக்குழு அப்படின்னு இன்னொரு பேரும் இதுக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஆரம்ப கல்வியை இன்னும் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் முக்கிய நகரங்கள் எல்லாத்துலேயும் பல்கலைக்கழகங்களை உருவாக்கணும் அப்படிங்கிறதும் இந்த ஹண்டர் கல்விக்குழு வழியாக வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்க அறிக்கை
கல்வி. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, கல்வியில தனியார் மற்றும் உள்ளாட்சிகள பங்கேற்க வைக்கணும். தனியார் நிறுவனங்கள் கல்வி ஆரம்பிக்கலாம், கல்வி நிலையங்கள ஆரம்பிக்கலாம். அப்போ வந்து கல்வி வளரும் அப்படிங்கிறதும், அதுக்கப்புறம் உள்ளாட்சி நிறுவனங்கள் வந்து கல்வியில முக்கிய பங்கு வகிக்கணும் அப்படிங்கிறதும் இந்த கல்விக்குழு மூலமா நமக்கு கிடைச்ச விஷயங்கள். அடுத்தது சாட்லர் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1917லேருந்து 19க்குள்ளே இந்த கமிஷன் வந்து ஒர்க் ஆச்சு. இதில் என்ன முக்கியமாக எதை மையப்படுத்துகிறாங்க அப்படின்னா, பல்கலைக்கழக கல்வி, அதாவது யுனிவர்சிட்டி எஜுகேஷனை மையப்படுத்தினது. மத்திய பல்கலைக்கழகங்களை உருவாக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து யுனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி யுனிவர்சிட்டியை வந்து உருவாக்குனது வந்து இந்த சாட்லர் கமிஷன் வழியாக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வரைக்கும் சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்த கல்விக்குழுக்கள்லாம் பார்த்தோம். இப்போ சுதந்திரத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னா, முதலாக போடப்பட்ட குழு வந்து 1948ல் ராதாகிருஷ்ணன் குழு தான். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் தலைமையேற்று நடத்தின இந்த கல்விக்குழுவுக்கு பேர் வந்து பல்கலைக்கழக கல்விக்குழு, யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் 1948ல் வந்திருக்கு. ஸோ இந்த கல்விக்குழுவோட பரிந்துரைப்படி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அப்படின்னு யுஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கப்பட்டுச்சு. முக்கியமான விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயரும் அதுக்கப்புறம் வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷனும் முக்கியம். அதுக்கப்புறம் இந்த கல்விக்குழு முக்கியமாக எடுத்துக்கிட்டது வந்து பல்கலைக்கழகங்களை பற்றி தான், அதாவது ஹையர் எஜுகேஷன் அடிப்படையாக வச்சு தான். ஸோ லேண்ட்மார்க் டாக்குமெண்ட் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த கண்ட்ரிஸ் யூனிவர்சிட்டி சிஸ்டம், இந்திய பல்கலைக்கழக வரலாற்றில் ஒரு பெரிய மைல்கல்லாக இந்த கமிட்டியோட அறிக்கை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ட் த யூனிவர்சிட்டி எஜுகேஷன் டு சப்போர்ட் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு நாட்டினுடைய சமூக பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பல்கலைக்கழக கல்வியை வந்து மறுசீரமைக்கணும். அப்போ கல்வி அந்த அளவுக்கு நல்ல விதமாக நாட்டின் தேவைக்கு தகுந்த மாதிரி கல்வி அமைஞ்சாதான் அப்போது பொருளாதாரமும் உயரும். கல்விங்கிறது ஒரு பெரிய முதலீடு அப்படிங்கிறதெல்லாம் இந்த ராதாகிருஷ்ணன் குழு வழியாக நமக்கு கிடைச்ச விஷயங்கள். அடுத்து நாம் பார்க்க போகிற கல்விக்குழு வந்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன். 1952லேருந்து 53ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த கமிஷன் வந்து நடைமுறையில் இருந்திருக்கு. அதாவது இந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ணியிருக்கிறாங்க. இடைநிலை கல்விக்குழு, இதுக்கு பேரே இடைநிலை அப்படிங்கும்போது இது வந்து இடைநிலை கல்விக்காக போடப்பட்ட கல்விக்குழு தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதோட ஹெட் யார் அப்படின்னா டாக்டர் ஏ லக்ஷ்மணசாமி முதலியார். அவர் தான் வந்து இதை முதலியார் கல்விக்குழுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ரிஃபார்மிங் செகண்டரி எஜுகேஷன், இடைநிலை கல்வியை வந்து சீரமைக்கணும், இருக்கிறது வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த கல்விக்குழு. இவங்க இதில் முக்கியமாக என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, மல்டிபர்பஸ் ஸ்கூல்ஸு, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் சப்ஜெக்ட் இன் ரூரல் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பல்துறை பள்ளிகள், மல்டிபர்பஸாக ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கணும், ஒரே விதமான வெறுமனே கல்வி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற ஒரு கான்செப்டும், அதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகள் எல்லாத்தையும் வந்து விவசாயத்தை ஒரு பாடமாக வைக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த இடைநிலை கல்விக்குழு வழியாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். அடுத்தது கோத்தாரி கல்விக்குழு, கோத்தாரி எஜுகேஷன் கமிஷன், ரொம்ப முக்கியமானது. இதை பற்றி ஏற்கனவே நாம் வந்து யூனிஃபார்ம் பேட்டர்ன் ஆஃப் எஜுகேஷன்லலாம் பார்த்துருக்கோம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. டாக்டர் டிஎஸ் கோத்தாரி 1964லேருந்து 66 வரைக்கும் இந்த கமிட்டி அவங்களோட ஒர்க்கை வந்து ரிப்போர்ட்டை ரெடி பண்ணாங்க. ஸோ மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கமிஷன், அதாவது சுதந்திரத்துக்கு பின்னாடி போடப்பட்ட ஒரு குழுக்கள்லேயே ரொம்ப நல்ல விரிவான ஒரு பெரிய குழு வந்து இந்த கோத்தாரி கல்விக்குழு தான். இட் எக்ஸாமைன்ட் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த எஜுகேஷன் சிஸ்டம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடக்கப்பள்ளியிலேருந்து கல்லூரி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக போடப்பட்டது வந்து இந்த கோத்தாரி கல்விக்குழு தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரம் பிரைமரி டு யூனிவர்சிட்டி லெவல். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது பல்கலைக்கழக கல்விக்குழு வந்து ராதாகிருஷ்ணனோடது பல்கலைக்கழகங்கள் ஹையர் எஜுகேஷனுக்கு, இடைநிலை கல்விங்கிறது வந்து செகண்டரி எஜுகேஷனுக்காக. இது வந்து கோத்தாரி கல்விக்குழு வந்து தொடக்கப்பள்ளியிலேருந்து காலேஜ் வரைக்கும் இருக்கிற எல்லா எஜுகேஷனுக்குமே அவங்க வந்து வழிகாட்டுதலை வழங்கியிருக்காங்க. அதில் தான் நாம் ஒரு சிலது முன்னாடிலாம் பார்த்துருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் இந்த ரிப்போர்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, என்ன அறிக்கையை அடிப்படையாக வச்சு வந்திருக்கு அப்படின்னா, எஜுகேஷன் அண்டு நேஷ்னல் டெவலப்மெண்ட்டு, கல்வி மற்றும் நாட்டின் முன்னேற்றமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பை வச்சு தான், அதாவது முக்கியமான அந்த கான்செப்டை வச்சு தான் இந்த அறிக்கை வந்து நாட்டுக்காக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. நிறைய சஜஷன்ஸ் இதன் மூலமாக நமக்கு கிடைச்சிருக்கு. கடைசியாக நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2005 தேசிய அறிவு ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சிருந்தாங்க. அதோட தலைமை வந்து சாம் பிட்ரோடா அப்படின்ற ஒருத்தர். அது அவரோட பேரில் சாம் பிட்ரோடா கமிட்டி அப்படின்னு இது சொல்லப்படுது. இட் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் நாலேஜ் இன்டென்சிவ் செக்டார்ஸ் அண்ட் ரெக்கமெண்டட் ரிஸ்ட்ரக்சரிங் கரிக்குலா டு மீட் த டிமாண்ட்ஸ் ஆஃப் மாடர்னைசிங் எக்கனாமி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஒரு புதுசாக நவீனமயத்துக்கு தயாராகி வரக்கூடிய ஒரு பொருளாதார மாற்றத்துக்கு என்னென்ன தேவையெல்லாம் இந்த நாட்டில் இருக்கோ
அதுக்கு தகுந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வந்து மறுசீரமைப்பு பண்ணணும் அப்படிங்கிறத இந்த நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் வந்து 2005 சொல்லியிருக்கு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் மாடர்னைசேஷன்லாம் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் பாடத்திட்டத்தில் சிலபஸில் இல்லாமல் நாம் பழைய பாடத்திட்டங்களே கொண்டு வந்துட்டு இருந்தோம்னா அது வந்து நாட்டுக்கு பயனில்லாததாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த கான்செப்டை அடிப்படையாக வச்சு இந்த நேஷ்னல் நாலேஜ் கமிஷன் வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் டோட்டலாக சுதந்திரத்துக்கு பின்னாடி வந்த கமிட்டிஸ் அண்டு கமிஷன்ஸ். இதில் நாம் தேசிய கல்விக் கொள்கை இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி நாம் ஏற்கனவே 1986 இருந்த தேசிய கல்விக் கொள்கை பற்றி தனியாக ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்குது, MCQ நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு முக்கியமான டாப்பிக்கோடு நாம் சந்திப்போம். நன்றி.